பள்ளி கல்வித்துறையில் 400 கோடி ரூபாய் வருடத்துக்கு ஊழல். 400 கோடி மட்டும் தான் சொல்றாங்களா? வருடத்திற்கு இல்ல, அதுதான் அதே கம்மி தான். இப்போதைக்கு அதுதான் வெளியில வந்திருக்கு. 400 கோடி. ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு என்ஓசிக்கு வந்து 35 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி அன்பில் மகேஷன் சொன்னதுனால சொல்றேன், அவருடைய தாத்தாவும் ஒரு ஊழல்ல சம்பந்தப்பட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியுங்களா? செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கறதுக்கு கரூர் போலீஸ் வந்திருக்காங்க. இப்ப 1500 கோடி மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க. ஆனா அதோட உண்மையான மதிப்பு 1200 கோடி இல்ல 1100 கோடிக்கு வாங்க முடியும் போது அந்த 400 கோடி அரசாங்க கஜானா மிச்சமாகுதுன்னா, பண்ணா இவங்களே தாவேக்கா கொடியை போட்டு விட்டு தாவேக்கா நிர்வாகி அதுல கைது இதுல கைதுன்னு வந்து பொய்யா பரப்புறாங்க அப்படின்னு வந்து குற்றச்சாட்டை யார் வச்சாரு? மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வைக்கிறாங்க. இதே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும்போது ஞானசேகரன் அவர்கள் வந்து மாசு அவர்களுடைய ஒரு கூட இருந்த ஒரு போட்டோவை வச்சு தான் அவர் திமுக காரன்னு அடையாளம் காமிச்சாங்க. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு விஜயானந்த் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம் முத்து. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முத்து. சொல்லுங்க சார். அதாவது இப்போ 2 நாட்களாக ஒரு ஹாட் டாபிக் அப்படின்னாவே வந்து பள்ளி கல்வித்துறையில் 400 கோடி ரூபாய் வருடத்துக்கு ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயம். 400 கோடி மட்டும் தான் சொல்றாங்களா? வருடத்திற்கு இல்ல, அதுதான் அதே கம்மி தான். இப்போதைக்கு அதுதான் வெளியில வந்திருக்கு. 400 கோடி. தமிழ்நாடு தனியார் பள்ளிகளுடைய பொதுச் செயலாளர் சங்கத்தோட பொதுச் செயலாளர் நந்தகுமார் அதை எக்ஸ்போஸ் பண்றாரு. எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மேபி பிரஸுக்கு உங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷமா இந்த கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. திமுக அதிமுக மாறி மாறி. எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அவர்கள் சிஎம் ஆனாங்க. அதாவது ஜெயலலிதா அம்மா இறந்தப்புறம் திரு மாஃபா பாண்டியராஜன் அமைச்சராக இருந்தார். அப்போ வந்து ஒரு என்ஓசிக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு என்ஓசிக்கு வந்து 35 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. 35 லட்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் வந்து மாஃபா பாண்டியராஜன் வந்து ஒரு வாரத்தில் அந்த கூவத்தூர் இன்சிடென்ட் நடந்து எடப்பாடி அவர்கள் சிஎம் ஆகிறார். திரு செங்கோட்டையன் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார். இது வந்து ப்ரூஃப், நான் தான் எக்ஸிஸ்டிங் ப்ரூஃப்னே வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு ஒரு 100 பள்ளிக்கு வித்தவுட் எதுவுமே வேண்டாங்க, 35 லட்சம் பார்ட்டி ஃபண்ட் ரெடியாக தான் இருக்குது கொடுக்கறதுக்கு. எதுவுமே வேணாங்க, எனக்கு எதுவும் வேணாம், நீங்கள் அந்த இடத்துல இருக்க உங்கள் பள்ளி பக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு டாய்லெட்ஸ் கட்டி கொடுங்க, மினிஸ்ட்ரிக்கு எதுக்குமே வேணான்னு சொன்ன முதல் ஆள் ஒரு செங்கோட்டையன் அவர்கள் தான். ஆனால் இவர் வந்து அன்பில் மகேஷ் வந்து அதை வாங்குறாங்க. எப்படி வாங்குறாங்கன்னா, ஒரு மெட்ரிகுலேஷனுக்கு வந்து ரெனிவலுக்கு ஒரு 3 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிறாங்க. சிபிஎஸ்இ ஸ்கூல் ரெனிவல்னா 3 years ஒன்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா இதெல்லாம் அவங்க வந்து ஆராய்வாங்க. புரியுது. அப்போ அவங்களுடைய கட்டமைப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு ஆராய்வாங்க. அதில் வந்து வாங்குறது இவங்க வாங்குறாங்க. 3 years ஒன்ஸ் வந்து 15 lakhs வாங்கியிருக்காங்க. ஒரு என்ஓசிக்கு 50 lakhs வாங்கியிருக்காங்கன்ட்டு திரு நந்தகுமார் அவர்கள் சொல்றாரு. இது எவ்வளோ பெரிய ஊழல்! இதே வந்து திரு ராஜ்மோகன் அவர்கள் என்ன சொல்றாரு? எங்களுக்கு எதுவுமே வேணாம், இந்த பார்ட்டி ஃபண்டுனே நீங்கள் கொண்டு வரக்கூடாது, நீங்கள் நேராக போயிட்டு உங்கள் கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, இந்த ஃபீஸை குழந்தைங்களுக்கு வாங்குற ஃபீஸை கம்மி பண்ணுங்க. இதுதானே உண்மையான விஷயம். இன்னைக்கு எவ்வளோ வந்து இன்ஃப்ளேஷனால கஷ்டப்படுறாங்க ஒரு ஃபேமிலியும். ஃபீஸ் கட்ட முடியாமல் இத்தனை ஃபேமிலி கஷ்டப்படுது. இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் அந்த ஃபேமிலிக்கு போகும்போது இந்த அரசாங்கத்து மேலே ரொம்ப விசுவாசமாக தானே இருப்பாங்க. அதே மாதிரி அன்பில் மகேஷன் சொன்னதுனால சொல்கிறேன், அவருடைய தாத்தாவும் ஒரு ஊழலில் சம்மந்தப்பட்டிருக்காரு. உங்களுக்கு தெரியுங்களா? 1976-77 சர்க்காரியா கமிஷன் அமைச்சாங்க. அப்போ வந்து அன்பில் தர்மலிங்கம் அவர் வந்து வேளாண் துறை அமைச்சர். அப்போது மேலே வந்து ஹெலிகாப்டரை வச்சும் பிளெயினை வச்சும் பூச்சிக்கொல்லி மருந்து ஸ்ப்ரே பண்ணாங்க. ஹெக்டேர் கணக்கில் ஸ்ப்ரே பண்ணாங்க. அதில் வந்து பொன்னி ஏஜென்சின்றவங்க தான் மீடியேட்டராக செயல்பட்டாங்க. அதில் இவர் வந்து வேளாண் துறை அமைச்சராக இவருடைய பவரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுத்தாரு. அந்த கான்ட்ராக்ட்னால அப்பயே 76ல் 5.3 லட்சம் லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி இவர் மேலே வழக்கு. சர்க்காரிய கமிஷன் வந்து இவர் இண்டிக்ட் பண்ணியிருக்கு, இவர் குற்றவாளின்னு சொல்லியிருக்கு. அதனால அவங்களுக்கும் அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் அந்த குடும்பங்களுக்கும், ஏன்னா அன்பில் தர்மலிங்கம் ஃபவுண்டர் மெம்பர், அவர் கலைஞர் கருணாநிதியோடு இருந்தவர். அன்பில் பொய்யாமொழி 1989-96 எம்எல்ஏ, அவர் ஸ்டாலினோட இருந்தவர்.
அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி ஸ்டாலினோட இருந்தவர். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க தான் குடும்ப நட்புன்னு சொல்லிட்டாங்களே. அது குடும்ப ஊழல், அவ்வளவுதான், சிம்பிள். குடும்ப ஊழல் அப்படின்னு. குடும்ப ஊழல். ஓகே சார். இப்போ அதாவது நந்தகுமார் அவர்கள் சொல்லும்போது ஒரு பெரிய விஷயம், அதாவது பள்ளி கல்வித்துறை அலுவலகம் சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை அலுவலகத்திலையும் டிபிஏ அலுவலகத்திலையும் இந்த லஞ்சம் வாங்குறதுக்குன்னே 2வது மாடியில் ஒரு அறை இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை கொண்டு வராரு. இது எல்லாமே இப்போ இல்லை, அப்பத்துலேருந்தே இருக்கு. இன்னைக்கு அவர் உண்மையிலே தைரியமாக அதை பிரேக் பண்ணியிருக்காரு. இந்த குளோபஸ் 360 அப்படின்னு ஒரு கம்பெனி தான் அதோட புரோக்கரேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. இது உண்மையிலே டிபிஐலேருந்து இந்த இதெல்லாம் நீங்கள் அங்கே போய் நீங்கள் உட்காந்து இதை சந்திச்சு மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தால் தான் இங்கே இருக்க ஒரே கையெழுத்து போடுவாங்க, உங்களுக்கு என்ஓசி கிடைக்கும். படிப்படியாக ஒரு இதுவாக போகும், ஒரு சிஓ ஒரு அவங்கள்ட்ட போக 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 அந்த ஃபைல் போக போக இங்கேருந்து ப்ரெஷர் போகும். கடைசியாக அந்த அதிகாரி கையெழுத்து போடுற அதிகாரிட்டு இருக்கும்போது மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்து, அதாவது ரிசீவ்டுன்னு ஃபோன் வரணும், வந்தவொடனே தான் கையெழுத்து போடுவாங்க. இது எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருக்கும். ஓகே சார். அதாவது நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நானே வந்து 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு விஷயத்த வந்து லஞ்சமாக என்கிட்டே கேட்டாங்க. ஆமாம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இவர் என்ன, அதாவது ஒரு கட்சி சார்ந்து பேசுகிறாரு, அதனால வந்து மற்ற கட்சியை வந்து அகைன்ஸ்டாக பேசுகிறாரு. இல்லை, அது கட்சி சார்ந்து இல்லை. இப்போ நான் என்னுடைய ஒரு ரிலேட்டிவோட ஸ்கூலுக்கு நான் தான் போனேன், அதனால தான் எனக்கு அந்த அனுபவம். ஓகே சார். இப்போ தொடர்ந்து இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய வந்து வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி இருக்கார் இல்லையா, அவரை பார்க்கறதுக்கு கரூர் போலீஸ் வந்திருக்காங்க. அது என்ன கேஸுன்னு அவங்க சொல்லலை, பட் அது என்ன கேஸாக இருக்கும்னு நம்மளால யூகிக்க முடியுது. காரணம் என்னன்னா, இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழக்கு இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த மின்வெட்டு பிரச்சனையை நம்ம ஏற்கனவே போன இதுலேயே நம்ம பேசணும், எதனால கட்டமைப்பு சரியில்லை, உடனே எடுத்த உடனே இவங்க மேலே அந்த பழியை போடுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த அறப்போர் இயக்கம் அந்த பிரேக் பண்ண நீங்கள் விஷயத்தை பார்க்கணும். இது வந்து கொள்முதல் ஊழல். இதுதான் வந்து இப்போ அரசு கஜானாவுக்கு வர வேண்டிய பணம் அது வந்து ஒரு இன்னொருத்தவங்க பாக்கெட்டில் போய் விழுது. இப்போ 1500 கோடி மதிப்புள்ள டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்க, ஆனால் அதோட உண்மையான மதிப்பு 1200 கோடி இல்லை 1100 கோடிக்கு வாங்க முடியும் போது அந்த 400 கோடி அரசாங்க கஜானா மிச்சமாகுதுன்னா நம்முடைய கடன் 13.5 லட்சம் கோடி இருக்குல்ல, அது மிச்சமாக தானே செய்யும். சாதாரண 1500 கோடி விஷயத்திலேயே 30%, அதாவது 1200 கோடி 300 கோடி மிச்சமாகுதுன்னா எவ்வளோ திட்டங்களை அவங்க பணம் போடுறாங்க, எவ்வளோ திட்டங்களை கொள்முதல் கொண்டு வராங்க. நிலக்கரி இருக்கு, இப்போ ஈபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிலக்கரி இருக்கு. இப்போ இது எல்லாமே ஈபி அடுத்த ஸ்டேட்டில் வாங்குற கரண்ட் இருக்கு, இதெல்லாம் எவ்வளோ மிச்சப்படுத்த முடியும். இந்த மிச்சப்படுத்த முடியக்கூடிய அமௌண்ட்டு தான் இவங்களுக்கு வந்து சைலண்டாக வந்துட்டு இருந்திருக்கு. ஓகே சார். அதே மாதிரி பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னீங்க, அதாவது ஒரு கட்சிக்கு நிதி கொடுக்குற ஒரு விஷயம், அது தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது, எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது கூட நேற்றைய தினம் ஒரு விஷயம் வந்து சொல்கிறார். அதாவது நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு, 400 கோடி ஆண்டுக்கு ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. அதுக்கு சரியான உங்கள் கைப்பட எழுதி கொடுத்தீங்கன்னா அதுக்கு நாங்கள் விசாரணை கமிஷன் வச்சு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்த தனியார் பள்ளிகள் நடத்தக்கூடியவங்க யாருக்கும் நீங்கள் வந்து பணம் தர வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளுக்கு நீங்கள் அதை செலவிடுங்க. அதுதான் ஒரு செங்கோட்டையன் சொன்னார்னு சொன்னேன் இல்லையா, அரசு பள்ளிக்கு அதே மாதிரி என்னுடைய ரிலேட்டிவ் வந்து டாய்லெட் கட்டி கொடுத்தாரு, அதே மாதிரி கட்டி கொடுத்தாரு. இப்போ இவங்க சொல்றது வந்து இப்போ இதோட நின்றுடக்கூடாது, அவருடைய ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வாங்கி உடனே ஒரு விசாரணை கமிஷன் வைக்கணும். ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில் ஒரு விசாரணை கமிஷன் வச்சு இங்கே எங்கெல்லாம் ஊழல் நடந்திருக்கோ அந்த ஊழலை ஊற்றுக்கண்ணை அடைக்கணும்னா இதை நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டான ஒரு ஆக்ஷன் எடுத்தாதான் அடுத்த அதிகாரிகளும் பயப்படுவாங்க. இப்போ நம்ம இது வந்து சொல் பேச்சோட இல்லாமல் அதோட ஆக்ஷனை எடுத்து அது யாரை ரெஸ்பான்சிபிளாக அவங்களை ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும், அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணி ஆகணும். ஓகே சார். அதே மாதிரி தாவேக்காவுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொல்கிறார். அதாவது எங்கள் பேரை வச்சுக்கிட்டு யாராவது நான் வந்து டெண்டர் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்தாங்கன்னா உடனே அவங்கள கட்டி போடுங்க, போலீஸுக்கு போடுங்க, அவங்க வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு ஸ்கூலில் போயிட்டு அவருடைய ஒன்றிய செயலாளர் போய் அந்த ஃபோட்டோ வைக்கிறதுக்காக போனார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றிய செயலாளர் பார்த்தீங்களா, உடனே ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க. உண்மையிலேயே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் நம்புறீங்களா நம்பலையோ, அவங்க கூப்பிட்டு அந்த எம்எல்ஏஸை பேசினதே இதுதான். எல்லா எம்எல்ஏஸும், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் சொன்னார் கூப்பிட்டு, இந்த மாதிரி எல்லா எம்எல்ஏஸையும் கூப்பிட்டு என் மாமா எம்எல்ஏ, மச்சான் எம்எல்ஏ, தம்பி எம்எல்ஏ, என் அப்பா எம்எல்ஏ, என் பையன் எம்எல்ஏன்னு சொல்லி யாராவது பார் எடுக்கிறதுக்கோ கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்கோ யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு எம்எல்ஏ பதவியும் கிடையாது எதுவும் கிடையாதுன்னு சொல்லி கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாரும் செலவு பண்ணிட்டு வரல, யாரோ வந்து கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வரல. இவங்களாவது ஒரு தொகுதிக்கு உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா செலவு பண்ணாங்க, ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும்.
அந்த 30 கோடிலாம் பாவம் அவங்க கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி சம்பாதிச்ச பணத்தில் அவங்க பண்ணாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி செலவு பண்ணி ஒரு ஆட்டோவில் ஒரே ஆள் போய் ஓட்டு கேட்டு இப்படிலாம் வந்து ஜெயிச்சவங்க. அதனால சில இடங்கள்ல பிரச்சாரத்துக்கே போகாம ஜெயிச்சிருக்காங்க. அதுதான் விஜய் அவர்களுடைய இது யாருடைய முகம்? அவருடைய விஜயோட முகம். அவர் மேல மக்கள் வச்ச நம்பிக்கை மெயின். அதுதான் அவருடைய முகம்ன்றதை விட மக்கள் வந்து அவர் ஊழலாத ஆட்சி வழங்குவார். ஏன்னா எந்த ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்டும் நான் ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லி இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்டதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவர் கேட்டார். மக்கள் அவரை நம்புறாங்க, இன்னும் நம்புறாங்க, நம்புவாங்க, இன்னும் வருங்கால வருஷங்களே நம்புவாங்க. அதுக்கான வேலைகள் அவர் இறங்கியிருக்காரு. அதனால அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க வந்து என்ன ப்ரிவிலேஜ் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எம்எல்ஏக்கு என்ன ப்ரிவிலேஜ் இருக்கு, அதுக்கு என்ன சேலரியோ நீங்க டிரா பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் போகணுமோ அதுக்கான வண்டிகள் உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை ப்ரொவைட் பண்றாங்க, நீங்க அதை ஏத்துக்குங்க. இதெல்லாம் அவங்க இது பண்றாங்க. ஓகே சார், நீங்க இந்த ஒரு விஷயம் சொன்னீங்க, அதாவது எம்எல்ஏக்கள் உங்க சம்பளத்தை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல சோழிங்கநல்லூர் சட்டமன்ற எம்எல்ஏ பார்த்தேன். அது கிட்டத்தட்ட வந்து சரவணன் அவர்கள் அவருடைய முதல் மாத சம்பளத்தை அந்த 1 லட்சம் ரூபாயும் 4 நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி. அது ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஏன்னா அவர் வந்து எனக்கு முன்னாடி பழக்கம். அப்படின்னா எங்களை அவங்க அவங்களுடைய நிகழ்ச்சிகளை கூப்பிட்டுருந்தாங்க, அதனால நான் போயிருந்திருக்கேன். ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகள் நடத்தும் போதெல்லாம் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. அவர் செஞ்ச விஷயம் பாருங்களேன். ஒரு முதல் மாத சம்பளம் அம்மாவுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், பட் இந்த மாதிரி ஃபீஸ் கட்டினேன், இவங்களுக்கு தேவைன்னு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் இல்லையா? அது வந்து ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம். இப்போ அதை நம்ம செய்யும் போது இன்னொருத்தரும் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே சார், அதில் இன்னொரு விஷயம் சொன்னார். நாங்கள் கூட்டத்தில் இருக்கும்போது யாரோ வந்து உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லி வந்து கூட வந்து ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அவங்க வந்து ஏதாவது ஒன்று பண்ணால் இவங்களே தாவேக்கா கொடியை போட்டு விட்டு தாவேக்கா நிர்வாகி அதில் கைது இதில் கைதுன்னு வந்து பொய்யா பரப்புகிறாங்க அப்படின்னு வந்து குற்றச்சாட்டை யார் வச்சார்? மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் வைக்கிறாங்க. இதே அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை நடக்கும்போது ஞானசேகரன் அவர்கள் வந்து மாசு அவர்களுடைய ஒரு கூட இருந்த ஒரு போட்டோவை வச்சு தான் அவர் திமுக காரன்னு அடையாளம் காமிச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ விஜய் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ அவர், ப்ளஸ் வந்து இப்போ ஒரு பெரிய சிஎம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை அவர் இதில் வந்து அந்த அணையை திரண்டு வந்த வெள்ளம் வரும்ல, அந்த மாதிரி வந்துட்டு சனிக்கிழமை திருப்பதி போகிறத விட்டு இப்போ பனையூர் போயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்போ நான் வந்து இணையிறேன், என் கூட நான் ஒரு 100 பேர் இணையிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ரெஸ்பான்சிபிள். இப்போ விஜயானந்த்ன்ற ஒரு பேர் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கும்னு வைங்க. அந்த மாதிரி ஒரு எம்எல்ஏ எக்ஸ்எம்எல்ஏ அவர் வந்து ஒரு ஊரை கூட்டி திரட்டி எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ வரவங்க எல்லாருக்கும் துண்டு போடுறாங்க, ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு அனுமதிக்கிறாங்க. அவங்க ரொம்ப வந்து டெமோக்ராட்டிக்காக இருக்காங்க, எல்லாரோட அந்யோன்யமாக பழகுறாங்க. அப்படின்னும் போது அவங்க ரசிகர் மன்றத்தில் அப்படி தான் பழகிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபோட்டோ எடுத்து இது பண்ணுறாங்க. அதுக்கு வந்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ணுறது எந்த விதத்துலையும் இப்போ அவங்க ஆக்ஷன் எடுக்கலை. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒருத்தர் வந்து தாவேக்கான்னு சொல்லிட்டு அவர் தாவேக்கா அவரை விட்டுருன்னு சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏதாவது ஃபோன் போச்சா? இது வரைக்கும் அந்த மாதிரி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. அந்த மாதிரி இது நடந்தால் நீங்கள் தவறு சொல்லலாம். அவங்க அழகான ஆக்ஷன் எடுக்கிறாங்க, உடனே கட்சியிலேருந்து தூக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க பொறுப்பில் இருந்தா. இப்போ நார்மல் மனிதர்கள் ஒரு கட்டத்துலலாம் ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னா நம்ம இந்த கட்சிக்காரங்க ஏதாவது பிரச்சனைனா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஆனால் இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேரை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நேரில் போயிட்டு ஏதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஏதாவது ஒன்று பேச கட்சி பொறுப்பு போயிடும் ரொம்ப பயப்படுறாங்க. அதுதான் நீங்கள் சொல்கிறது. இப்போ வந்து அவர் ஹானரபிள் சிஎம் விஜய் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னா, இது மக்களுடைய தன்னெழுச்சினால் உருவான ஆட்சி. வெறும் ரசிகர்களால் உருவானது. அதில் மாற்று கருத்தே இல்லை. ரசிகர்கள் உழைச்சிருக்காங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. பட் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஒரு சைலண்ட் புரட்சி. இப்போ நாங்கள் கூட பூத்தில் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் அவங்க பூத்தில் 4 பேர் தான் இருந்தாங்க. அந்த 4 பேர் தான் ஜெயிக்க வச்சாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுமா? கிடையாது. மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. ஸோ மக்கள் வந்து தன்னாரமாக ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்கன்னும் பொழுது அவங்க கட்சிக்காரங்களை ஒரு லிமிட் பண்ணுறது, ஒரு அழகான அரசியல் படுத்துகிற வேலைகளை அவர் செஞ்சிட்ருக்கார். இதை இப்படி தான் இருக்கணும் அரசியல்னா, ஒரு நேர்மையான அரசியலை நோக்கி போயிட்டுருக்கார். ஓகே சார், அதாவது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது, நிறைய பிரச்சனைகள்லாம் வருது, எதுக்குமே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு சிஎம் அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திமுக தொண்டர்களோட ஒரு பேட்ஜே போட்டுட்டு போயிருந்தார். பார்த்தீங்களா? பார்த்தேன். நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லாம் கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு தான் தூங்குவாங்க. இவர் கடந்த 5 வருஷமாக வந்து ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தார். துணை முதல்வர் ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காந்துட்டு தூங்கியிருக்கிறார். ஒரு டிபேட் நடக்கும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து எதிர்கட்சி தலைவர் பேசுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுப்பாங்க ஆளுங்கட்சி தரப்பில். எல்லா கட்சிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து இது எல்லாத்தையும் கடைசியாக சிஎம் வந்து பதில் சொல்லுவார். இப்போ செவ்வாய்க்கிழமை ஒரு பதில் சொல்லுவார்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் கூட பொறுமை இல்லாமல் பேசுகிறாங்கன்னா வந்து அவங்களுடைய எப்படி சொல்கிறது, ஒரு மடமைத்தனம் தான் அது என்ன கேட்டால். ஓகே சார், அதே மாதிரி
அதாவது எதிர்க்கட்சிகளுடைய அந்த எல்லாத்தையும் வந்து குரலை வந்து நசுக்கிற தனத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் மாற்றமா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உதயநிதி அவர்கள் வைக்கிறாங்க. எது அந்த லைவ் டெலிகாஸ்ட் பத்தி பேசுறீங்க? கரெக்ட்டுங்களா? கரெக்ட். நான் என்ன சொல்றேன், இவங்க ஆட்சியிலலாம் லைவ் டெலிகாஸ்ட் நடந்து இதெல்லாம் அவங்க கேட்டா நியாயம். கிட்டத்தட்ட கலைஞர் காலத்துல அந்த காலத்துலயே உங்களுக்கு என்ன தெரியும்னா, வெறும் வந்து பேப்பர்ல தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் இதை பேசினாரு, இதை சொன்னாரு அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என்னாச்சு, அதை வந்து ஒரு எடிட்டட் போர்ஷனா கொண்டு வந்தாங்க. எடப்பாடி அவர்கள் காலத்துலையும் எடிட்டட் போர்ஷன் தான், ஸ்டாலின் அவர் காலத்துலையும் எடிட்டட் போர்ஷன் தான். இதில் வந்து ஹைகோர்ட் கேட்குது, ஏன் நீங்கள் பார்லிமெண்ட் மாதிரி ஒரு சேனல் வச்சு நீங்கள் ஏன் பண்ண முடியல அப்படின்னு கேட்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டே கொஸ்டின் கேட்குது. அப்போ கூட இவங்க எந்த நடவடிக்கையும் வரல. நீங்கள் நம்புறீங்களா நம்பல, தமிழ்நாடு அரசியல்லையே 2026 அந்த ஓட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் மோஷன் மூவ் பண்ணாங்க இல்லையா, அதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு இதுவே. அப்போ இவங்க கரெக்டாக தானே நடந்துட்டு இருக்காங்க. சில டெக்னிக்கல் கிளிச்சஸ் இருக்கும், இப்போ அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. சட்டுன்னு அது இதாகிடும், லைவ் டெலிகாஸ்ட் கட் ஆகும், அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இவங்க லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு உறுதி அளிச்சிருக்காரு திரு ராஜ்மோகன் அவர். அதனால் அவரை நம்பணும் நம்ம. ஓகே சார். இன்னொரு விஷயம் இந்த இதிலே பேசி ஆகணும். உங்களுடைய அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு பள்ளி இதில் நடைபெற்ற முதல்வர் பிறந்தநாள் விழாவில், இல்லை அது தப்பு, முதல்வர் பிறந்தநாள் விழா இல்லை, அது ஒரு ட்ரக் அவேர்னஸ் கேம்பெயின். அதாவது ஒரு அவர் அதை தான் பதிலாக சொல்லியிருக்காரு. அந்த கேம்பெயினில் ஒரு சினிமா பாடலுக்கு நடனம். இல்லை நீங்கள் இப்போ புரிஞ்சிக்க மாட்டேங்க. நிறைய நீங்கள் கார்பரேட் இதெல்லாம் நீங்கள் பார்த்ததில்லன்னு நினைக்கிறேன். எடுத்தோன்னே ஜூம்பா தான் வைப்பாங்க. காலையில் எடுத்தோடனே அவங்கள புத்துணர்ச்சி ஆக்கணும். டான்ஸ்னால என்ன நடக்குதுன்னா உடம்புக்குள்ளே வந்து, அதுவும் சிஎம் அவர்களுடைய பாடல் தான். அதுதான் சொல்கிறேங்க. இப்போ அவருடைய பர்த்டேவை முன்னிட்டு தான் அந்த மரத்தான் நடத்துனாங்க. அந்த மேரத்தான் அவருடைய பர்த்டே முன்னிட்டு நடத்தினாங்க. ராகுல் காந்தி அவருடைய பர்த்டேவும் இவருடைய பர்த்டேவும் கம்பைன் ஆகி கிட்ட வர்றதுனால அதை நடத்தினாங்க. இப்போ அந்த பாட்டை பாடினாங்க. எந்த பாட்டுனாலும் கொஞ்சம் ஒரு பெப்பி சாங் தான் போடுவாங்க. ஒரு ஜூம்பா டான்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பெப்பி சாங்கை போட்டு காலையில் அவங்களை உற்சாகப்படுத்துவாங்க. ஒரு ஹாப்பி ஹார்மோன் சாங் சுரக்கும். ப்ளஸ் வந்து நம்ம கார்டியோவாஸ்குலர் இது எல்லாமே பம்ப் ஆகும், பிளட் பம்ப் ஆகும். நம்ம ஓடுறதுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஒரு வார்ம் அப் மாதிரி தான் அதை பண்ணாங்க. இந்த வார்ம் அப்பை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த பதிலை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அதே மேடையில் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கார் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்றாரு. அமைச்சரான பிறகும் வந்து அறிவாலயத்திலே குடியிருக்காரு அவங்க அமைச்சர். அப்படி இல்லைங்க, ஒரு ஸ்லிப் ஆஃப் டங் எல்லாருக்கும் வரும். இப்போ ஒரு ஸ்டாலின் வந்து எவ்வளோ வருஷம் அரசியலில் இருந்தார். அவர் ஒரு ரிப்பப்ளிக் டே என்னைக்குன்றதை எத்தனை வாட்டி தடுமாறினார் உங்களுக்கு தெரியும். ஜனவரி 15, டிசம்பர் 15 தடுமாறினாரா இல்லையா? இது ஒரு சின்ன தடுமாற்றம். இதெல்லாம் ஒரு நியூஸாக வந்து போட்டுட்டு, அதுதான் சொல்கிறேன்னா நியூஸே இல்லை இவங்களுக்கு. இவங்களுடைய அதிமுக திமுகவோட ஊழல் கட்டமைப்பை இவங்க உடைச்சிட்டாங்க. அந்த ஊழல் கட்டமைப்பு உடைச்சதுனால இந்த ரெண்டு கட்சியாலும் இருக்க முடியல. அதனால ஏதாவது ஒன்று எதை தின்னா பித்தம் தெளியுன்ற மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கட் பண்ணி பாக்ஸ் நியூஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ பெருசாக்குறாங்க. அப்படி நீங்கள் நடனம் ஆடக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா மம்தா பானர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஃபோக் டான்ஸ் ஆடி இருக்கிறாங்க. பூபேஷ் பாகல் எங்கள் காங்கிரஸ் சிஎம், அவர் கோவர்தன பூஜா அந்த டான்ஸில் அவர் வந்து ஃபோக் டான்ஸ் ஆடி இருக்கிறார். அதே மாதிரி இவர் நம்ம அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒயிலாட்டம் ஆடி இருக்காரு. அவர் சித்தராமையா அவர்கள் அவங்க கிராமத்துக்கு போகும்போது பொதுமக்களுக்கு இணங்க அந்த டான்ஸ் அவங்க கிராம துணை முதல்வர் அவர்களுடைய பிறந்த நாள பெரிய கருப்பன் தலையில ஆடலும் பாடலும் நடத்தினாங்க. அதையும் சேர்த்துக்கல, அது நடத்தினாங்க. அதான் சொல், அதாவது எந்த நியூஸும் இல்லை அவங்களுக்கு. இந்த கவர்மெண்ட்டை பத்தி நெகட்டிவா போடுறதுக்கு எதுவுமே இல்லை. அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன அல்ப சந்தோஷம் அடைஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் போட்டு. இல்ல சார், அதாவது ஆனா இன்னொன்னு யார் யாரோ ஸ்டாலின் அவர்கள் பேரை சொல்லிட்டாரு. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் சொல்றாங்க, ஓகேங்களா, இதுல அப்போ விஜய் அவர்களுடைய ஆட்சி அப்படிங்கிறாரு. நிறைய பேர் நேத்தே வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவர் தான் அமைச்சர் ஆயிட்டாரு, என்ன அறிவாலயத்துல இவருக்கு வேலை? இப்போ நீங்க ஒரு டேட் எழுதுவோம், வருஷம் பிறந்துடும் 2027 பிறக்க போகுதுன்னு வைங்களேன். நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட அந்த முதல் மாதம் வரைக்கும் ஜனவரி மாதம் வரைக்கும் தெரியாமல் நீங்கள் வந்து 2026 தான் எழுதுவீங்க. இது வந்து ஒரு ஹியூமன் நேச்சர். நான் செக் எழுதும்போது கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், டக்குன்னு மறந்துடுவோம் வருஷத்தை. அந்த மாதிரி இது ஒரு ஞாபக மருதி. அவர் இது நாள் வரைக்கும் அவர் ஸ்டாலின் சிஎம்மா இருந்தார் இல்லையா, அந்த ஞாபக மருதி, அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. அமைச்சர் விஸ்வநாதருக்கு ஞாபக மருதி இல்லை, சின்ன ஒரு ஞாபக மருதி, அவ்வளோதான், ஒரு ஸ்லிப் ஆஃப் டங் அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.